சாங்ஸ்க்கெல்லாம் ஹிட் கொடுத்த விஜய் ஆண்டனி உண்மையிலே வாசிக்கலாம் தெரியாது, ஆக்சுவலி இப்பவுமே தெரியாது. இதை பத்தி அவர் வீட்டில் சொல்லும்போது கூட கண்ணை பார்த்தா தெரியலையா உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ கெட்ட வார்த்தை உள்ள வச்சிருக்காரு அவரு. உண்மைதானா அது? உருப்படியா மியூசிக் தெரிஞ்சவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இனி தமிழ்நாட்டை ஏமாத்திடலாம். ஒரு நாளைக்கு நிறைய சாங்ஸ் கேட்குற நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தரமான வைஃப் எமோஷன் டக்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அட வைபுனாலே விஜய் ஆண்டனி தானப்பா அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் அவர் இசையை தாண்டியும் பல விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய இந்த வார்த்தையை நீங்கள் தயவு செஞ்சு போடுங்க, புடுங்கியாக இருந்தாலும் அவன் வந்து சாவ தான் போகிறான். சும்மா வேற மாதிரி இருக்க போகுது. சாங்ஸுக்கெல்லாம் ஹிட்டு கொடுத்த விஜய் ஆண்டனி ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு மியூசிக்கே தெரியாது அப்படின்னு எல்லா ஸ்டேஜ்லையும் இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தெரியாதுன்னா, யார் சொன்னாங்கல்ல நான் ஏதோ கீபோர்டு வாசிச்சேன்னு, உண்மையிலே வாசிக்கலாம் தெரியாது, ஆக்சுவலி இப்பவுமே தெரியாது. விஜய் ஆண்டனிக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. இதை பத்தி அவர் வீட்டில் சொல்லும்போது கூட பயங்கரமான பேச்சு. என் தங்கச்சி கிட்ட எங்க அம்மா கிட்ட கண்ணை பார்த்தா தெரியலையா உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் சொல்லிட்டு காலேஜ் படிக்கிற சாக்கில் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சென்னை வந்திருக்காரு. ஆனா விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் கிளாஸுமே போனதில்ல, மியூசிக் பத்தி படிச்சதும் இல்லை. விஜய் ஆண்டனி சார் காலேஜ் படிக்கும் போது நிறைய மியூசிக் காம்படிஷன்லாம் கலந்து வின் பண்ணியிருக்காரு. அது எப்படி வின் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத விஜய் ஆண்டனி சாரே சொல்லுவார். இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா மற்ற காலேஜுக்குள்ள உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. அந்த காலேஜுக்குள்ள காம்படிஷனுக்கு போகணும்னா இந்த காலேஜில் முதல்ல செலக்ட் ஆகணும் ஆக்சுவலாக நம்ம. அப்படின்றதுனால இங்கே வந்து எனக்கு மியூசிக் தெரிஞ்ச மாதிரி நடித்தேன் ஆக்சுவலாக. எனக்கு இப்போவுமே எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. நான் ஆனால் ப்ரெசென்ட் பண்ணுவேன் ஒரு மாதிரி. சார்லாம் ஏமாற்றி இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்கு உள்ளே போயிட்டு காலேஜை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தேன். வெளியே போய் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான திறமை இருக்குது. ஒருத்தன் கிளாசிக்கல் பாடுறேன்றான், ஒருத்தன் வெஸ்டர்ன்றான், பியானோ வாசிக்கிறான், நமக்கு ஒன்றும் தெரியாது. மீண்டுமா அப்போது அந்த கீபோர்டு கொண்டு போய் சாரை ஏமாற்றிருக்கிறேன் அந்த டைமில், வாசிக்க தெரிஞ்ச மாதிரி. சார் இங்கே இருக்கீங்களா ஸ்டேஜில்? நான் உங்களை ஏமாற்றிட்டேன். கீபோர்டில் சாருக்கு தெரியாது அந்த டைமில், தொட்டு ஆட்டோமேட்டிக் மியூசிக்லாம் வரும். அந்த மியூசிக் அமைக்கிட்டு சாருக்கு ஏதோ டைமில் அமைக்கி விட்டுருக்கேன் போட்டு மியூசிக் வந்திருக்கு. சார் வந்து இன்னும் நான் பண்ண நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த காம்படிஷன்ல அந்த வெளியே போகும்போது பாடுவோம் இல்லையா, செக்கல ஜலபுல ஜலபுல ஜன்கா ஆ ஆ அந்த மாதிரி. அதாவது உருப்படியாக மியூசிக் தெரிஞ்சவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ராக்ஷன் கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே சொந்தமாக எழுதி பாடுறேன், நானே பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடை ஏமாற்றி அங்கேயும் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நானே சொந்தமாக மியூசிக் பண்ணுறேன்னு சொன்னதுனால அங்கே உள்ள இன்டர் காலேஜ் காம்படிஷனில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு மனசில் தோணிடுச்சு, சிவிஎஸ் காலேஜ் ஏமாற்றிட்டோம், பாளையங்கோட்டையில் உள்ள எல்லா காலேஜையும் ஏமாற்றிட்டோம் இன்டர் காலேஜ் காம்படிஷனில். இனி தமிழ்நாட்டை ஏமாத்திடலாம். நமக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி மியூசிக்கே தெரியாம மியூசிக் டைரக்டர் ஆக முடியும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? மியூசிக் தெரியாமல் சவுண்ட் இன்ஜினியர் ஆகி அங்கேருந்து மியூசிக் பண்ணி நடிச்சு. இல்லடா, மியூசிக் தெரியலங்கிறது நீங்க சொல்றது பொய். இல்லை இல்லை, அது எப்படி நீங்க மியூசிக் தெரியலன்னு சொல்லுங்க? இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு ஹிட்டு தெரியல. நான் இவ்வளவு அட்டகாசமான டியூன்ஸ். இல்லை, நான் கிராமட்டிக்கலாக அதை கற்றுக்கல, அதை தான் சொல்ல வரேன். நான் பண்ணிடுறேன், அந்த வேலையை பண்ணிடுறேன். கிராமட்டிக்கலாக அதை கற்றுக்கல. கிராமட்டிக்கல்னால் வந்து தியரிட்டிக்கல் அப்ரோச் ஆஃப் எனிதிங் இருக்குல்ல. இப்போ டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டவங்களுக்கும் ஃபோனில் டைப் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு கண்டிப்பாக. ஆனால் சேம் மெசேஜ் தான் கன்வே ஆகுது. அந்த மாதிரி வந்து கற்றுக்கலன்னு சொல்கிறேனே தவிர்த்து மற்றபடி பண்ணுறது தான். சமைக்கிறது வேறு, நீங்கள் கேட்ரிங் படிச்சுட்டு சமைக்கிறது வேறு. ஆக்சுவலாக வைப்னு சொன்னாலே ஈக்குவல் விஜய் ஆண்டனி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சாங்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்காங்க. வைப் சாங்னு சொன்னாலே அது விஜய் ஆண்டனியோட குத்துப்பாட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஜிக்ஸாக்கா விஜய் ஆண்டனியோட மெலடிஸ் வேற ஒரு ரகத்தில் இருக்கும். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. சின்ன வயசுலலாம் அந்த பாட்டை ரசிச்சுட்டு இப்போ அந்த சாங்ஸ் எல்லாம் இவரா பண்ணாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறோம். அவள் வாசம் ரோஜா வாசமில்லை, அவள் இல்லாமல் வாசமில்லை, அவள் சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை. சைலண்டா ஹிட் ஆகி போயிருக்கு இந்த பாட்டு. அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற அம்மா பத்தின சாங்ஸ்ல இதுவும் ஒரு அண்டர்ரேட்டடான விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ்ல ரொம்ப எமோஷனலான சாங். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு
கைஸ், நம்ம விஜய் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு வைப்குள்ள வந்துட்டோம். விஜய் ஆண்டனி சார் சாங்ஸை தாண்டி அந்த இடத்துல தக்கலன்னா இப்படி தலைவன் எக்கச்சக்க தக் லைஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அவர் பண்ணதுலேயே அண்டர்ரேட்டடான தக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ செம்ம சம்பவம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் கிட்ட போயின்னு இருக்கீங்க, அழகான பொண்ணு ஒரு 20 வருது, சரி அதெல்லாத்தையும் விட்டுட்டு சைடில் ஒரு 10 பிச்சைக்காரர் வந்து அவங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை பப்ளிக் இல்லை ஏன்னா பிச்சைக்காரன் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களா? இல்லை, எல்லாத்தையும் கலந்து தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் இந்த 5 ரூபா வச்சுக்கப்பான்னு கொடுப்பீங்க. நீங்க அந்த பீர் பாட்டில் உடைக்கிறதுன்றது சம்மகிட்டு நான் படத்துல. ஆமா. அதுக்கப்புறம் அண்ணாதுரையில நீங்க பாட்டில் உடைக்கும் போது கையெல்லாம் தட்டினாங்க பயங்கரமா. ஃபர்ஸ்ட் சீன்ல கல்லறையில வச்ச பாட்டில் உடைச்சு. சோ இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நீங்க எல்லா படத்துலயும் ஒரு பாட்டில் உடைச்சிட வேண்டியதானே சார்? இப்போ கூட உங்க தலையில ஒன்னு உடைக்கலாம்னு தான் தோணுது எனக்கு. வந்து ஃபன் பார்ட்குள்ள போறோம். சோ இது வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. நான் வந்து ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்பேன். அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் நோ மட்டும் தான். எஸ் அப்படினா ஒரு தடவை எஸ், நோனா தூக்கி போட்டுலாம். நீங்கள் வந்து எப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து ஓகே, அதாவது இன்ஃபேக்ட் ஒரு லிக்கர் வாங்க கூட காசு இருக்காது. நாங்கள் அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த டைமில் ரெக்கார்டிங்கில் இருக்கிறவர் நாங்களாம் ஒரு டானிக் தான் குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இஸ் இட் ட்ரூவா சார்? அது சம்திங் ஒரு டானிக் மாதிரி ஒரு இது கோரெக்ஸா? லைக் தட். நான் என்ன சேர்த்து சொன்னாங்களா? அப்படிதான் வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு எங்களுக்கு இது கிடையாது. இன்ஃபேக்ட் எங்க லிக்கர் வாங்க கூட ஒர்க் இருக்கா, அதாவது அமௌண்ட் இருக்காது. லிக்கர் சீப் தானே ஆக்சுவலி. நான் குடிக்கல, நான் சார் என்ன குடிக்கிறேன் சார். யார் சார்? விஜய் ஆண்டனி சாரோட ஆரம்ப காலகட்ட படத்துலலாம் ஹீரோயின்ஸை தொடாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே தான் நடிச்சிட்டு இருந்தாரு. மீடியாக்காரங்களும் விஜய் ஆண்டனி சாரை எங்க பார்த்தாலும் ஏன் ரொமான்டிக் சீனே பண்ண மாட்டீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் தலைவன் அவரோட அடுத்த படத்துல இருந்தே ட்ரெண்டை மாத்திக்கிட்டாரு. நீங்கள் ஏன் சார் எப்படி நடிக்கிறீங்க பொண்ணுங்களே தொடாமன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. அந்த கவலையை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த படத்தில் நான் பண்ணிட்டேன். அப்புறம் இன்டர்வியூஸ்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் இல்லை போல் இருக்கு. பட் பார்ப்போம் சார், வந்தால் இதில் லைட்டாக ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் விஜய் ஆண்டனி சாரே மீடியா கிட்டலாம் ரொமான்டிக் சீனை பற்றி ஃபன்னாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை சார், உங்களோட உத்வேகம் தான் சார் எனக்கு ஆக்சுவலாக. நீங்கள் போன ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் ஏன் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கன்னு கேட்டோன்னா பயங்கரமாக பயிற்சி எடுத்து நான் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்காக. அப்படி எந்த மாதிரிலாம் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பதிலை விஜய் ஆண்டனி சார் சொல்லுவார். ஏதோ நெட்டில் படிக்கிறது, படம் பார்க்குறது மாதிரி. இந்த புரியாத வார்த்தைகளை விஜய் ஆண்டனி சார் யூஸ் பண்றாருன்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன வார்த்தைனே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் ஜிப்ரிஷ் வேடா இல்ல உண்மையிலே இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கான்னு விஜய் ஆண்டனி சார்கிட்ட கேட்டா அது வந்து உத்தம நக்கரே சார் அந்த பாட்டெலாம் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ கெட்ட வார்த்தை உள்ள வச்சிருக்காரு அவரு. உண்மைதானா அது? Meanwhile, இந்த பாட்டே சொல்லலாம், அந்த மச்சக்கண்ணி பாட்டிலே அம்மா அப்படிதான் எடுத்த உடனே ஆரம்பிக்கும். சொல்லப்போனா இன்னும் நிறைய கெட்ட வார்த்தை சாங் லிஸ்ட்ல இருக்கு. என்ன உண்மை, என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை? ஸோ எப்படியாவது தமிழ் சினிமாக்குள்ள வாய்ப்பு கிடைச்சி உள்ள போயிடணும்னு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்ல ஆக்டிங்னு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சினிமாக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இங்கே இருக்காங்க. இதுவே நம்ம விஜய் ஆண்டனி சார் கிட்ட அட்வைஸ் கேட்டோம்னா எல்லா துறையிலுமே சாதிக்க முடியும். ஏன் ஒரு டீ கடை, இட்லி கடை போட்டு கூட ரொம்ப பெருசா வரலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மேட்ரே இல்லைன்னு வெறியா பேசிட்டு இருப்பாரு. நிறைய பேர் இடையிலேயே ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டோம்ப்பா நிறைய குவிட் பண்ணவங்களும் நிறைய பேர் ப்ரொஃபஷனே மாத்தி நீங்க ஒரு கல்யாண வீடியோ எடுக்கிறக்கோ இல்ல வேற போனவங்களும் உண்டு. ஒன்று சொல்றேன், கல்யாண வீடியோலாம் சாதாரண விஷயமே இல்லை. சினிமாவில் நீங்க சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிச்சிடலாம். இட்லி கடையில் எவ்வளோ வரும் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய். முருகன் இட்லி எவ்வளோ வரும் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10000 ரூபாய். முருகன் இட்லி 10000 ரூபாயா? 1 கோடி ரூபா வரும் ஒரு ஒரு நாளைக்கு. எத்தனை பிரான்ச் வச்சுருக்காங்க? 1 கோடி ரூபா. எத்தனை பிரான்ச் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பிரான்ச். மளிகை கடை வச்ச சரவணபவன் எங்கே இருக்குது இப்போது? ஓனெக்ஸ் குப்பை அல்ற கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்குது? மெட்ராஸே உங்களுக்கு தான். ஸோ நல்லா எல்லாமே சிறந்த துறைகள் தான்.
சினிமா வந்து வெளியே குமுதத்தில், ஆனந்த விடனில், கல்கண்டில், யூனிவர்களில், இல்லை டிவியில், யூடியூப்பில் போடுறதுனால சினிமா வந்து பெரிய விஷயம் தலைப்பு செய்தியாக வரதுனால தமிழ்நாடே சினிமாவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஓவரால் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும்? தமிழ்நாட்டோட டர்ன் ஓவர் மட்டும் ஈஸியாக ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபா இருக்கும். நம்ம சினிமாவோட டர்ன் ஓவர் எவ்வளோ? ஒரு 1000 கோடி ரூபா இருக்கும். இதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியா? இது ஒரு இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். ஒரு ஹோப் இல்லாத லைஃப் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா, இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, விஜய் ஆண்டனி சார் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இங்கே எல்லாருமே ஒன்று தான். பெரிய பணக்காரன் அவன் இவன், பெரிய போலீஸ் அதிகாரி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, யார் நினச்சாலும் அவங்களால ஒரு நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா ஒரு செகண்டை கூட வாங்க முடியாது. எல்லாருமே வந்து ஒரு 70 இயர்ஸில் சாக போகிறோம். எவ்வளோ கோடிகள் வச்சுருந்தாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே கை, ஒரே கால், ஒரே மூளை, ஒரே வாழ்க்கை, ஒரே பசி, ஒரே தூக்கம். ஸோ அவனும் நீங்களும் ஒன்று தான். அதனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யாரையும் கம்பேர் பண்ணாமல் அவனும் நீ ஒன்று தான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால் ஹோப்பே வச்சுக்காதீங்க. எதுக்கு ஹோப் வச்சுருக்கீங்க? விடுங்க நீங்கள் ஃப்ரீயாக. அவனும் சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்றோன்றதுனால அந்த 3 வேளை பசிக்கு முடிஞ்சால் சம்பாதிச்சிருங்க, நிம்மதியாக தூங்கிடுங்க. அப்புறம் வந்து ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? ஏன்னா ஓட்டப்பந்தயமா வாழ்க்கை சார்? நம்ம பிறந்தோம், சாவ போகிறோம். கடைசியில் இதுக்கு ஜெயிக்கிற சந்தோஷத்துக்கு ஜெயிக்கிற அந்த சந்தோஷம் உனக்கு 5 ரூபாயிலே கிடச்சிச்சுன்னா சூப்பர் தானே. இதுக்கு 50 கோடி வாங்கி தான் அந்த சந்தோஷத்தை நீ தேடணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே சரியாக பண்ணுவோம். எனக்கு யாரையும் ஜெயிக்க ட்ரை பண்ணாதீங்க. எவனும் உங்களை அவார்ட் தர வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. இங்கே எவனும் ஒருத்தர் இல்லை. இங்கே எவனுமே வந்து முழுசாக தெரிஞ்சவன் கிடையாது. இங்கே யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. யாருக்கும் உலகத்தோட பெரிய பணக்காரனுக்கும் சரி, ஒரு ஃபாதருக்கும் சரி, ஒரு பைத்தியக்காரனுக்கும் சரி, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இது நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? காசு இருக்கிறவனா? மனசில் யாருக்கு அமைதி இருக்கோ சார்? சந்தோஷன்றது ஒன்று மனசு அமைதியாக வச்சுக்கிறது. மனசு அமைதி. டெஸ்டினேஷன் வந்து ஒருத்தர் எங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே போகலாம். அந்த இங்கே எங்கே யார் நின்னாலும் அந்த டைமில் அவன் மைண்ட் எப்படி இருக்குது, மனசில் எவ்வளோ அமைதி இருக்குது? அழுத்திக்காமல் நானும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சந்தோஷன்றது அமைதின்னு நினைக்கிறேன். நல்லது கெட்டது நீதி அப்படின்றது நம்மளால் இன்னொருத்தர் கண்ணீர் விடக்கூடாது. கைஸ், உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ ஒரு 8K லைக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்து பார்க்கலாம்.